ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவயா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஒன்பதாவது ஸ்லோகம் 9வது அத்தியாயம் 2வது ஸ்கந்தம். தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதः சந்தர்ஷயாமாஸ பரம் நயத் பரம் வியபேத சங்க்லேஷ விமோஹ சாத்வசம் ஸ்வத்ருஷ்த்வத்பிர் புருஷைர் அபிஸ்துதம் ஸ்வத்ருஷ்த்வத்பிர் புருஷைர் அபிஸ்துதம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கிய திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கூட சொல்லுங்க. தஸ்மை அவரிடம், ஸ்வலோகம் அவரது சொந்த கிரகம் அல்லது வசிப்பிடம், பகவான் பரமபுருஷர், சபாஜிதக பிரம்மாவின் தவத்தால் திருப்தியடைந்து, சந்தர்சயாம் ஆச தோற்றுவிக்கப்பட்ட, பரம் பரமன் ந இல்லை, எதன் பரம் இன்னும் பரமமான, வியபேத முற்றும் துறந்துவிட்ட, சங்கலேச 5 வகையான ஜட துன்பங்கள், விமோக மாயை அற்ற, சாத்வசம் ஜட வாழ்வில் உள்ள பயம், ஸ்வத்ருஷ்டவத்பி ஆத்மாவை பூரணமாக உணர்ந்தவர்களால், புருஷை நபர்களால், அபிஷ்டுதம் வழிபடப்படுகிறது. பிரம்மதேவரின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். வைகுண்டம் மற்ற எல்லா கிரகங்களையும் விட பரமமானதாகும். பகவானின் உன்னதமான இருப்பிடம் எல்லா துன்பங்களிலிருந்தும், பௌதீக பயத்திலிருந்தும் விடுபட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் வணங்கப்படுகிறது. பொருளுரை. தவத்தின் மூலம் பிரம்மதேவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துன்பங்கள் நிச்சயமாக பக்தி தொண்டிற்கு ஏற்புடையவையே. இல்லையெனில் பகவானின் சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்ட
ஸ்வலோகம் பிரம்மதேவரின் கண்களுக்கு புலப்படுவதற்கு வாய்ப்பில்லை. பகவானின் சொந்த வசிப்பிடங்கள் அருவவாதிகள் எண்ணுவதைப் போல பொய்யானவையோ அல்லது பௌதீகமானவையோ அல்ல. அந்த உன்னத வசிப்பிடங்களை பற்றிய உணர்வு பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். அத்தகைய வசிப்பிடங்களுக்குள் பக்தர்கள் நுழைவு பெறுகின்றனர். தவம் இயற்றுவதில் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பக்தி யோகத்தை நிறைவேற்றும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் துன்பம் துவக்கத்திலிருந்தே உன்னத ஆனந்தத்தை அளிக்கிறது. அப்படி இருக்க தன்னுணர்வுக்கான ஞான யோகம், தியான யோகம் போன்ற பிற முறைகளில் எவ்விதமான வைகுண்ட உணர்வும் இல்லாதிருப்பின் அவை துன்பத்தில் மட்டுமே முடிவடைகின்றன. தானியங்களற்ற உமிகளை கடிப்பதில் லாபம் இல்லை. இதை போலவே தன்னுணர்வை நோக்கமாக கொண்ட பக்தி யோகத்தை தவிர துன்பமயமான மற்ற தவங்களை மேற்கொள்வதில் லாபம் இல்லை. பக்தி யோகத்தை நிறைவேற்றுவது என்பது உன்னதமான முழுமுதற் கடவுளின் நாபியிலிருந்து மலர்ந்த தாமரையின் மீது அமர்ந்திருப்பதற்கு ஒப்பாகும். ஏனெனில் பிரம்மதேவர் அதில் வீற்றிருந்தார். பிரம்மதேவரால் பகவானை திருப்திப்படுத்த முடிந்தது. பகவானும் திருப்தியடைந்து தமது சொந்த வசிப்பிடத்தை பிரம்மதேவருக்கு காட்டி அருளினார். சீல ஜீவ கோஸ்வாமி தமது ஸ்ரீமத் பாகவத வியாக்கியானமாகிய கிராம சந்தர்ப்ப விரிவுரைகளில் வேத ஆதாரத்தை கர்க்க உபனிஷத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். பகவானின் உன்னதமான வசிப்பிடத்தை பற்றி யக்ஞவல்கிய கர்க்கியிடம் விவரித்ததாக கூறப்படுகிறது. அதாவது பகவானின் வசிப்பிடம் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கு மேலே அமைந்திருக்கிறது. இந்த வசிப்பிடத்தை பற்றி கீதை மற்றும் பாகவதம் போன்ற வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அறிவு பற்றாக்குறையாக உள்ள பிரிவினருக்கு இது ஒரு கட்டுக்கதையாக மட்டுமே எஞ்சியுள்ளது. ஸ்வத்ருஷ்வத்பி என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். தனது ஆத்மாவை உண்மையாகவே உணர்ந்துள்ள ஒருவர் ஆத்மாவை உண்மையாகவே ரூபத்தையும் உணர்ந்திருப்பவராவார். ஆத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றிய அருவ உணர்வு முழுமையானதல்ல. ஏனெனில் அது பௌதீக உடல்களை பெற்றுள்ளவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாகும். பகவானும் அவரது பக்தர்களும் உன்னதமானவர்கள் ஆவர். அவர்களுக்கு ஜட உடல் கிடையாது. ஜட உடல் 5 வகையான துன்பங்களால் சூழப்பட்டுள்ளது. அவை அறியாமை, பௌதீக எண்ணம், பற்று, விரோதம் மற்றும் அழுந்தி கிடத்தல் ஆகியவையாகும். 5 வகையான பௌதீக துன்பங்களால் ஒருவன் ஒடுக்கப்பட்டுள்ளவரை வைகுண்ட லோகங்களில் நுழைவதென்னும் கேள்விக்கே இடமில்லை. ஆத்மாவின் மீதான அருவக் கொள்கையானது பௌதீக உருவத்தை மறுப்பதாகும். உன்னத வசிப்பிடத்தில் உள்ள ரூபங்கள் பின்வரும் பதங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. பிரம்மாவும் கூட வைகுண்ட லோகத்தின் மிக உயர்ந்த கிரகமான கோலோக பிருந்தாவனத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். அங்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் சூழப்பட்டவராய் உன்னதமான சுரபி பசுக்களை வைத்திருக்கும் ஓர் இடைச்சிறுவனாக பகவான் வாழ்கிறார். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருஷ லக்ஷா விரதேசு சுரபி ரவிபாலயந்தம் லட்சுமி சகசிர சத சம்பிரம சேவியமானம் கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி யத்கத்வா நான் நிவர்த்தத்தே தத்தாம பரமம் மம என்னும் பகவத்கீதையின் கூற்றும் இவ்விடத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரம என்பது உன்னதமான பிரம்மத்தை குறிக்கிறது. எனவே பகவானின் வசிப்பிடம் கூட அவரிலிருந்து மாறுபடாத பிரம்மமேயாகும். பகவான் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறார். அவரது வசிப்பிடமும் வைகுண்டம் என்றே அழைக்கப்படுகிறது. உன்னதமான உருவத்தாலும் புலனாலும் இத்தகைய வைகுண்ட தன்னுணர்வையும் வழிபாட்டையும் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. பத்தாவது ஸ்லோகம். பிரவர்த்ததே யத்ர ரஜஸ்தமஸ்தயோ சத்வம் ச மிஸ்ரம் ந ச கால விக்ரமா ந யத்ர மாய கிம் உதாபரே ஹரேத் அனுவ்ரத யத்ர சுராசுராசிதாஹ. மொழிபெயர்ப்பு. பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது. அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கமும் கிடையாது. அங்கு காலத்தின் ஆதிக்கம் இல்லை. ஆகவே மாயையான பகிங்கிர சக்தியை பற்றி கூற என்ன இருக்கிறது? அப்பிரதேசத்தினுள் அதனால் புக முடியாது. வித்தியாசம் இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பக்தர்களாக இருந்து பகவானை வழிபடுகின்றனர். பொருளுரை. பகவானின் ராஜ்யம் அல்லது வைகுண்டத்தின் சூழ்நிலை
திரிபாத் விபூதி என்று அழைக்கப்படுகிறது. அது ஜட பிரபஞ்சங்களை விட மும்மடங்கு பெரியதாகும். அது இங்கு மட்டுமல்லாமல் பகவத்கீதையிலும் கூட சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்ட இப்பிரபஞ்சம் மகத் தத்துவத்தினுள் கும்பலாக கூட்டப்பட்டுள்ள இதை போன்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் ஒன்றாகும். இவ்வெல்லா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் சேர்ந்து பகவானுடைய மொத்த படைப்பின் 1/4 மட்டுமே உள்ளடக்கியுள்ளன. பௌதீக வெளிக்கு அப்பால் வைகுண்டம் என்னும் ஆன்மீக உலகங்கள் உள்ளன. அவை மொத்த படைப்பின் 3/4 பகுதியை உள்ளன. பகவானின் படைப்புகள் எண்ணிலடங்காதவை. ஒரு மனிதனால் ஒரு மரத்தில் உள்ள இலைகளையோ அல்லது அவனது தலையில் உள்ள மயிரை கூட கணக்கிட முடியாது. மேலும் சொந்த உடலில் உள்ள ஒரு மயிரையோ கூட அவர்களால் உண்டாக்க முடியாது. என்றாலும் மூட மனிதர்கள் தங்கள் பகவானாகி விடலாம் என்ற எண்ணத்துடன் திமிர் பிடித்து அலைகின்றனர். பிரயாணத்திற்குரிய பல அற்புதமான வாகனங்களை மனிதன் கண்டுபிடிக்க கூடும். பெரிதும் விளம்பரம் செய்யப்பட்ட அவனுடைய விண்வெளி கப்பலின் மூலமாக சந்திரனை அடைய முடிந்தாலும் அவனால் நிரந்தரமாக அங்கு வாழ முடியாது. நிதான புத்தியுள்ளவன் உன்னதத்தை பற்றிய அறிவை பெறுவதற்கு உரிய மிகச்சிறந்த வழியான வேத இலக்கியத்தின் உபதேசங்களுக்கு கட்டுப்படுகிறான். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தின் மூலமாக ஜடவெளிக்கு அப்பாலுள்ள திவ்யமான உலகின் இயற்கையையும் அதன் அடிப்படை அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. உன்னத வெளியில் பௌதீக குணங்கள் சிறிதளவும் இல்லை. அறியாமை குணம் ஒரு ஜீவராசியை காமத்திற்கும் ஆசைக்கும் அடிமையாகும்படி செய்கிறது. வைகுண்ட லோகங்களில் உள்ள ஜீவராசிகள் இவ்விரு விஷயங்களிலிருந்தும் விடுபட்டுள்ளனர் என்பது இதன் பொருளாகும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதைப் போல் பிரம்மபூத நிலையில் ஒருவன் ஆசையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் விடுபடுகிறான். எனவே முடிவு என்னவெனில், வைகுண்ட லோகவாசிகள் அனைவரும் பிரம்மபூத ஜீவராசிகள் ஆவார். ஆசையிலும் விசனத்திலும் இருந்து ஆழ்ந்துள்ள இகலோக ஜீவன்களிலிருந்து இவர்கள் வேறுபட்டுள்ளனர். அறியாமை மற்றும் தீவிர குணங்களில் ஒருவன் இல்லையெனில் அவன் ஜட உலகின் நற்குணத்தில் அமைந்திருக்க வேண்டியவன் ஆவான். ஜட உலகிலுள்ள நற்குணமும் கூட அவ்வப்போது தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் களங்கம் அடைகிறது. வைகுண்டத்தில் உள்ள நற்குணம் களப்பற்றதாகும். வைகுண்டம் பகிங்கிற சக்தியின் மாய தோற்றத்திலிருந்து விடுபட்டுள்ளது. மாயா சக்தி பரமபுரசரின் பின்ன பகுதியே என்றாலும் இச்சக்தி பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்வைதிகள் கூறுவதைப் போல் இந்த மாயா சக்தி பொய்யல்ல. கயிற்றை ஒரு பாம்பாக ஏற்றுக்கொள்வது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாயையாக இருக்கக்கூடும். ஆனால் கயிறும் பாம்பும் உண்மையானவையே. பாலைவனத்தில் நீரை தேடி அலையும் அறியாமையில் உள்ள மிருகத்திற்கு காணல் நீர் மாயையாக இருக்கக்கூடும். ஆனால் பாலைவனமும் நீரும் உண்மையானவையே. எனவே பகவானின் ஜடப்படைப்பு பக்தர் அற்றவர்களுக்கு மாயையானதாக இருக்கக்கூடும். ஆனால் பக்தனுக்கு அது நிஜமானதாக உள்ளது. அது பகவானின் பயங்கர சக்தியின் ஒரு தோற்றமாகும். ஆனால் பகவானுடைய இச்சக்தி மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. பகவானுக்கு அவரது அந்தரங்க சக்தியும் உண்டு. வைகுண்ட லோகங்கள் எனப்படும் மற்றொரு படைப்பு இச்சக்தியின் தோற்றமாகும். அங்கு அறியாமை குணம், தீவிர குணம், மாயை மற்றும் கடந்த காலம், நிகழ்காலம் ஆகிய எதுவுமே இல்லை. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் வைகுண்டங்கள் இருப்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாது இருக்கக்கூடும். ஆனால் அது வைகுண்டத்தின் இருப்பை செல்லாததாக்கி விடாது. வேத நூல்களில் இவை விவரிக்கப்பட்டுள்ளன. விண்வெளி கப்பலால் இக்கிரகங்களுக்கு செல்ல முடியாது என்பதால் இத்தகைய கிரகங்களே இல்லை என்று அர்த்தமாகி விடாது. சில ஜீவ கோஸ்வாமியால் மேற்கோள் கூறப்பட்டவாறு வைகுண்ட சூழ்நிலை தெய்வீக இயல்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாரத பஞ்சராத்திரம் என்ற நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பகவானுடைய பக்தி தொண்டின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் இவ்வுன்னத இயல்புகள் ஜட குணங்களிலிருந்து வேறுபட்டவையாகும். இத்தகைய குணங்கள் பக்தரற்றவர்களால் அடையப்பட முடியாதவை. பகவானுடைய படைப்பின் 1/4 பாகத்துக்கு அப்பால் 3/4 பாகம் கொண்ட தோற்றம் உள்ளதாக பத்ம புராணத்தின் உத்தரகாண்டத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜட தோற்றத்துக்கும் ஆன்மீக தோற்றத்திற்கும் நடுவேயுள்ள பாகம் விரஜா நதி எனப்படுகிறது. இவ்விரஜா நதி பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வையின் தெய்வீகமான பிரவாகமாகும். நதிக்கு அப்புறத்தில் பகவானுடைய படைப்பின் 3/4 பகுதி தோற்றம் உள்ளது. இப்பகுதி நித்தியமானது என்றும் நிலைத்திருப்பதும்
சிதைவற்றதும் மற்றும் எல்லைகளற்றதும் ஆகும். இது மிகச்சிறந்த உயிர்வாழ் சூழ்நிலையை கொண்டுள்ளது. களப்பற்ற நற்குணம் ஜட குணங்களுக்கு நேர் எதிரானது என்று சரங்கிய கௌமுதியில் கூறப்பட்டுள்ளது. அங்குள்ள அனைத்து ஜீவராசிகளும் எவ்வித இடையூறும் இல்லாமல் பகவானின் நித்திய சகவாசத்தில் உள்ளனர். இவர்களுக்கெல்லாம் தலைவராக பகவான் இருக்கிறார். ஆகம புராணங்களிலும் கூட பகவானின் லோகம் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள உறுப்பினர்கள் பகவானுடைய படைப்பிற்குள் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய சுதந்திரம் பெற்றவர்கள் ஆவர். குறிப்பாக முக்கால் பகுதி பரப்பளவு கொண்ட பிரதேசத்தின் ஆன்மீக படைப்புக்கு எல்லையே இல்லை. எனவே அத்தகைய சகவாசத்திற்கு வரலாறோ அல்லது முடிவோ இல்லை. அங்கு தமோ ரஜோ குணங்கள் சிறிதளவும் இல்லை என்பதால் படைத்தல் அல்லது அழித்தல் என்ற கேள்விக்கு இடமில்லை. ஜட உலகில் அனைத்தும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. படைப்புக்கும் அழிவுக்கும் இடைப்பட்ட வாழ்வு நிலையற்றதாகும். பகவானின் ராஜ்யத்தில் படைப்போ அல்லது அழிவோ கிடையாது. பகவானின் லோகத்தில் உள்ள அனைத்தும் முடிவற்ற பூர்ண அறிவும் ஆனந்தமும் கொண்டதாகும். அங்கு காலமே இல்லாததால் காலத்தின் ஆதிக்கம் இல்லை. பௌதீக இருப்பு மூலப்பொருட்களின் செயல் விளைவுகளினால் தோற்றுவிக்கப்படுவதாகும். இம்மூலம் பொருட்கள் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் என்னும் விஷயத்தின் காலத்தின் ஆதிக்கத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்கின்றன. பகவானின் லோகத்தில் இத்தகைய காரண விளைவுகளின் செயல்களும் பிரதிபலன்களும் கிடையாது. எனவே பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, மாற்றங்கள், சீர்கேடு மற்றும் அழிவு எனப்படும் 6 பௌதீக மாற்றங்கள் அங்கு காணப்படுவதில்லை. அது பகவானுடைய சக்தியின் களப்பற்ற தோற்றமாகும். ஜட உலகில் அனுபவிக்கப்படுவதை போன்ற மாயையும் அங்கு கிடையாது. வைகுண்டத்தில் உள்ள அனைவரும் பகவானை பின்பற்றுவர்கள் என்பதையே வைகுண்ட வாழ்வு பறைசாற்றுகிறது. பகவானே அங்கு தலைமை பதவிக்கு போட்டியில்லாத உன்னத தலைவராவார். அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் பகவானை பின்பற்றுவர்கள் ஆவார். எனவே மற்றெல்லா ஜீவராசிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்வர் பகவானே என்பதால் அவரை பிரதானமான தலைவர் என்றும் மற்றெல்லா ஜீவராசிகளுக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் என்றும் வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ओमज्ञानातिमिरन्दस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवां च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगण ललिता श्रीविशाखावितां च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्त नमस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृषभानुसुते प्रणमामि हरे। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे शेषशून्यवादी पश्चात्देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद द्वैत गदाधर श्रीवासादि भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு 2 ஸ்லோகத்தோட பொல்லுரை அவர் படித்தார். இந்த 2 ஸ்லோகத்திலுமே வைகுண்ட லோகத்தோட வர்ணனை தான் பேசப்பட்டிருக்கு. சம்டைம்ஸ் நம்ம பேப்பர்லேயோ டிவிலேயோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வரும். லைக் யூரோப் ஹாலிடே இன் யூரோப். ஓகே, யூரோப் கான்டினென்ட்னா தெரியும் இல்லையா? பேப்பர்லாம் வரும். அமெரிக்கா போங்க, ஆஸ்திரேலியா போங்க, அங்கே இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது நல்லா இருக்குன்னு அட்வர்டைஸ் பண்ணுவாங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த குணம்லாம் எப்படி வருதுன்னா ஆச்சாரியஸ்க்கு அதெல்லாம் இருக்கு. இந்த 2 ஸ்லோகத்தில் வைகுண்டத்தை பற்றி பேசுகிறாங்க. அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற சில இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த வைகுண்டத்தை பற்றி பிரம்மாக்கு எப்படி தெரிய வருதுன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அவர் ரொம்ப தவம் இருந்திருக்கார். ஜஸ்ட் லைக் தட் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியல. அது வைகுண்டமாக இருக்கலாம், ஈவன் பகவானை பற்றி விஷயங்கள் ஆகட்டும், ஜஸ்ட் லைக் தட்லாம் தெரிஞ்சுக்கலாம் முடியாது. ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், ஒரு பூஜை பண்ணியாச்சு, ஒரு ஹோமா பண்ணியாச்சு, அவ்வளோதான் எல்லாம் தெரிஞ்சிடும், அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஆனால் பிரம்மாவே தவம் இருந்திருக்கார். அது 1 நாள் 2 நாளில் பல 1000 வருஷம். அது தவம் இருந்ததுக்கப்புறம் பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் அதில் வருது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அதுக்கப்புறம் தான் காட்சியெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ அப்போ பகவான் நம்ம மேலேயும் சந்தோஷப்படுவாரா, எப்போ வரும் கேள்வி கேட்டால், நம்மளோட ஆச்சாரியர்கள் சொன்னபடி கேட்டால் தான் பகவான் சந்தோஷம். ஆக்சுவலி எல்லாமே அப்படி தான் வரும். நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு பையன் நல்லா மார்க் வாங்கணும்னு வைங்க, டீச்சர் சொன்னபடி எழுதுனான்னு வைங்க, மார்க் ஜாஸ்தி வரும். அவன் இஷ்டத்தை உட்காந்து எழுதுனான்னு வைங்க, கொடுக்க மாட்டான். ஜென்ரலாகவே இங்கே அப்படி தான் நடக்கும். அப்போ ஆச்சாரியர்கள் சில பிரபுபாத் என்ன சொல்கிறாரோ அது ஜஸ்ட் ஒழுங்காக கடைபிடிச்சாலே பகவான் நம்ம மேலே சந்தோஷம் இருக்கும். அதனால நமக்கு பல விஷயங்கள் தெரிய வரும். இது உண்மை. உள்ளிருந்தே சொல்லி கொடுப்பார் கிருஷ்ணா, வெளியிலேருந்தும் சொல்லி கொடுப்பார். ஸோ இங்கே பிரம்மாக்கு அது நடக்குது. ஸோ அந்த ஸ்லோகத்தில் வருது, யார் துன்பத்திலேருந்து விடுபடுறாங்களோ, மாயிலேருந்து வெளிப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் பார்க்க முடியுங்கிறாங்க. வேற யாரும் பார்க்க முடியாது. இல்லூசரி எக்ஸிஸ்டன்ஸ். தமிழ் என்ன, அந்த மொதல் ஸ்லோகத்தில் டிரான்ஸ்லேஷனில் ஒரு வார்த்தை, ஃபியர் ஆஃப் இல்லூசரி எக்ஸிஸ்டன்ஸ். பௌதீக அப்படிதான் இருக்குதுல்ல. இங்கிலீஷ் தமிழ் ஒரு மாதிரியா இருக்கு. எனவே எனக்கு முடிஞ்ச தமிழ்ல சொல்றேன். அதாவது நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்துல பலவிதமான பயங்கள் இருக்கும். ஆனால் எல்லாம் பொய். அது உண்மையான பயமெல்லாம் கிடையாது. நாம் நிறைய பயந்துட்டு இருப்போம். உதாரணத்துக்கு என் குழந்தைக்கு என்ன ஆகும், என் பிஸ்னஸ்க்கு என்ன ஆகும், என் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி பலவிதமான பயம் இருக்கும் இல்லையா. பூரம் பொய். அது உண்மை கிடையாது. ஆனால் பொய் மாதிரி தெரியாது, உண்மை மாதிரி தான் தெரியும் எல்லாமே. அதுதான் மாயா. ஓகே, அதுதான் மாயா. நம்ம நினச்சிட்டு இருப்போம் என்ன ஆகிடும், நான் இல்லைன்னா என் ஃபேமிலிக்கு என்ன ஆகணும். ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதில் ஆஸ் யூஸ்வலாக போயிட்டு தான் இருக்கும். பட் இது மேபி நான் உட்காந்து பேசலாம், எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு சொல்ல மாட்டேன். புரிஞ்சது ரொம்ப கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு எல்லாரும் பேசுவாங்க பணம் முக்கியம் இல்லைன்னு எல்லாரும் பேசுவாங்க. இந்த கிளாஸ் உட்காந்து கேட்கும்போது ஆமாம் பணம்லாம் முக்கியம் இல்லைங்கம்பாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னு திட்டுவாங்க, எப்போ நீ பணம் கொண்டு வருவேன், என்ன ஆகவே மாட்டேங்குது, பிஸ்னஸ் டீல் நடக்க மாட்டேங்குது, இல்லை லஞ்சம் கொடுத்து ஏதாவது பண்ணிடலாமா, இன்னும் ஒரு டைம் தோணும். அப்புறம் மறுபடியும் பார்த்தா அது பின்னாடியே தான் போவோம், பின்னாடியே போவோம். இதுதான் மாயா. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை மாயா. ஏன்னா பகவானோட சக்தி அது. இது நாமல தேவர்களுக்கே பிரச்சனையெல்லாம் இருக்கு. பாகவத்தில் வருது இதெல்லாமே. இது நமக்கு மட்டும் கிடையாது, தேவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு. பாகவத்தில் ஒரு இடத்துல கொடுக்குறாங்க, யாராவது இங்கே ஒரு மனிதன் பயங்கரமாக தவம் இருந்தாலே இந்திரனுக்கு பயம் வந்துருமா. அவன் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண பார்ப்பார், ஏன்னா அவர் போஸ்ட்டுக்கு பிரச்சனை வருமோ. ஸோ இந்த மாதிரி நமக்கும் நிறையா பயங்கள் இருக்குது. இங்கே கிளியராக கொடுத்துட்டாங்க. இது இவங்களா நினச்சிக்கிறாங்க பயம். ஒன்றும் நடக்காது. இது என்னோட வார்த்தையில் பகவத்கீதையில் கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் அது பேசிட்டார். அர்ஜுனாட்ட சொல்கிறார் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறார். ஏன்னா ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது. ஏன்னா ஒரு 15 ஸ்லோகம் கிருஷ்ணர் பேசுகிறார். அங்கே சொல்கிறார் ஒன்றும் ஆகாதுங்கிறார். நமக்கு அது ஒன்றும் புரியல.
உண்மையில பகவத்கீதையில் 2வது அத்தியாயமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எடுத்துன்னு பேசுறார், நத்திங் ஹேப்பன்ஸ், ஒன்றும் ஆகாது. சும்மா நீதான் உட்காந்து நினச்சிட்டு இருக்க, நீயா நினச்சிட்டு இருக்க, பயந்துட்டு இருக்க, ஒன்றும் ஆகாதுங்கிற. ஆனால் நமக்கு அது ஏன் முன்ன புரியல அப்படின்னா, ஒன்றும் அறிவில்லை நமக்கும், அது உண்மை. அறிவில்லாதனால இந்த ஜடத்தோட நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கோம். பல தடவை நம்ம கேட்டிருக்கலாம், நம்ம இந்த உடல் கிடையாது அப்படின்னு கேட்டாலும் மறுபடியும் இதோடய நான் அடையாளப்படுத்திக்கிறேன். இந்த உடலை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறேன், இந்த உடலை நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்க பார்க்குறேன். அதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணவங்க, என் குழந்தைங்க இதெல்லாம் ஜட ரீதியாக கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்க்குறேன். பட் இது உண்மை, ஜட ரீதியாக நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்கவே முடியாதுன்னு பாகவத்தில் இருக்கு. இம்பாசிபிள். என்னால் இந்த உடலை காப்பாற்ற முடியாது. இது பகவத்கீதையில் கிருஷ்ணா 13வது அத்தியாயத்தில் ஒரு இடத்துல பேசுகிறார். இந்த ஜன்மா மிருத்யு ஜரா வியாதி, பர்த் டெத் ஓல்டேஜ் டிசீஸ், பிறப்பு அந்த இறப்பு, இன்னும் கிருஷ்ணர் சொல்கிறார் அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிறார். அந்த அறிவு இருக்கணுங்கிறார். நான் என்ன பண்ணாலும் இந்த உடலை காப்பாற்ற முடியாது. ஈவன் என்ன குழந்தைங்களாட்டும், நம்ம கூட பிறந்தவங்களோ பெற்றோர்கள், அவங்க உடம்பெல்லாம் காப்பாற்ற முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். அந்த அறிவு இருக்கணும் நமக்கு. ஆனால் அந்த ஆத்மா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆத்மாவை காப்பாற்றுறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு ஒர்க் பண்ணணுங்கிற கிருஷ்ணா, அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணர் சொல்றாரு இது நாலேஜுங்கிறார், இதுதான் அறிவுங்கிறார் கிருஷ்ணா. அவர் சொல்றார். ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்துக்கு வரும் பொழுது இந்த வைகுண்டா பற்றி வர்ணனைகள்லாம் வருது. அது எங்க இருக்கு, எவ்வளோ பெருசு, அதெல்லாமே பேசப்பட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த 10வது ஸ்லோகத்தில் வருது, அங்கே முக்குணங்கள் கிடையாதுங்கிறாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கெல்லாம் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம், இந்த 3 நம்மளை அஃபெக்ட் பண்ணும். அஃபெக்ட்னா தாக்கிக்கிட்டே இருக்கும். எப்படி தாக்கும்னா, ஈவன் நான் போடுற துணி இருக்கு இல்லையா, அது கூட என்ன தாக்கும். நம்ம போடுற துணி கூட சத்வகுணம், ரஜகுணம், தமோ குணம்லாம் இருக்கு. ஓகே, நம்ம போடுற துணி, நான் இருக்கிற வீடு, ஓகே, அதுலேயும் சத்வா ரஜோ தமா இருக்கு. நான் இருக்கிற ஊர், அதுலேயும் சத்வகுணா ரஜகுணா தமோ குணா இருக்கு. நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் பிளேட் வச்சிருக்கேன் இல்லையா, அதுலேயும் சத்வா ரஜா தமா இருக்கு. பிளேட்லேயும் இருக்கானா இருக்கு. ஆக்சுவலி சாஸ்திரம் பிரகாரம் ஒரு காலத்தில் இந்தியாவில் கூட எல்லாருமே ஒன்றா தங்கத்தட்டு இல்லைன்னா வெள்ளித்தட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ தான் எல்லாம் மாறுது. நாம் சாப்பிட்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதெல்லாம் தமோ குணத்தட்டு. வேறு வழி அதுதான் கொடுத்தாங்க. உங்களுக்கு ஏதாவது கொடுத்தா தூக்கி போயிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. தமோ குணம், ஆக்சுவலி தமோ குணம் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த உலகம் தமோ குணம் ஜாஸ்தி இருக்கும். நல்லா வச்சு பார்த்தா தமோ குணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் பார்க்கல, சில ஈவன் கல்யாணத்தில் கூட நிறைய சமையல் பண்ணுன்னா அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் தம்மோவோட மோசம் அலுமினியம். இந்த வீட்டில் கூட சம்டைம்ஸ் அலுமினியம் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப மோசம். அதோட எஃபெக்ட் ரொம்ப இருக்கும். ஸோ இங்கே கொடுக்குறாங்க வைகுண்டத்தில் 3 கிடையாது. ஆனால் இங்கே அந்த 3 ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி. நான் ஒருத்தர் கூட பேசுகிறேன், அவன் தமோ குணத்தில் இருக்காங்க, இங்க அவன் பேச்சு கூட என்னை பாதிக்கும். ஸோ இந்த 3 குணத்துலேருந்து தப்பிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது. இட்ஸ் நாட் ஈஸி. ஈவன் நம்மளோட விதி பிரகாரம் நம்ம ஒரு குடும்பத்தில் போய் பிறக்கிறோம். நம்ம ஒரு குடும்பத்தில் பிறக்கிறோன்னா அது விதினால் தான் பிறக்கிறோம். தள்ளப்பட்டிருக்கோம். நம்ம யாருமே சூஸ் பண்ணல. நான் இந்த குடும்பத்தில் பிறக்கணும் சூஸ் பண்ணல. அந்த குடும்பம் கூட சத்வ குணமா, ரஜோ குணமா, தமோ குணம், அதுக்கு ஒரு குணம் இருக்கும். சின்னதுலேருந்து என்ன தமோ குணத்தில் கூட வளர்க்கலாம், வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்கள் நம்ம தமோ குணத்திலும் வளர்க்கலாம், சத்வாலையும் வளர்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க அதுவும் என்னை பாதிக்கும். அப்புறம் சரௌண்டிங்ஸ் அப்படின்னா சுற்றுப்புறம், இப்போ மீடியாலாம் இருக்கு, இத்தனை என்னை பாதிக்கும். சும்மாலாம் கிடையாது.
நம்ம நினைக்கிறோமா இல்லை சத்வா ரஜாத்தமா, இதெல்லாம் உண்மையில பார்த்தோம்னா பயமே வரும். ஆனால் அந்த பயம் வரணும். அது பாசிட்டிவ். பகவத்கீதையில் கிருஷ்ணா 18th சாப்டரில் பேசுகிறார், பயா அபயோ அப்படிங்கிறார். எதுக்கு பயப்படணும் எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார். அப்படின்னா சில பயங்கள் இருக்கணும். ஆனால் நம்ம கலியுகத்தில் தேவையில்லாமல் பயந்துக்குவோம். ஓகே, முக்கியமானது பயப்பட மாட்டோம். புரியுதுங்களா? முக்கியமானதுக்காக பயப்பட மாட்டாங்க, தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்படுவாங்க. நான் பல தடவை உதாரணம் சொல்லியிருக்கேன், உண்மையில நடந்தது. யாராவது ஒரு வீட்டில் யாராவது பகவத்கீதை படித்தா உடனே சொல்லுவாங்க, இதெல்லாம் வீட்டில் வச்சிருக்கக்கூடாதும்பாங்க, சண்டை வந்துரும்பாங்க. பெரிய டிவி வச்சுட்டு சீரியல் பார்ப்பாங்க. பைத்தியக்காரத்தாங்க அது. பெரிய டிவி வச்சு சீரியல் பார்த்தா அது அதோட மோசம். பட் பகவத்கீதா படித்தாலே என்ன நல்லது நடக்கணும். சிவபெருமான் பத்ம புராணத்தில் பார்வதிக்கு அத்தனை பேசுகிறார். ஜஸ்ட் படித்தா அவ்வளோ நல்லது நடக்கணும், கடைபிடிச்சா அது வேற. லார்ட் சிவா சொல்கிறார், கீதா தியான அப்படின்னு ஒரு ஸ்லோகா ரொம்ப பியூட்டிஃபுல். பிராணயாம பரிஷா நைவிஷந்தி பாப்பானி பூர்வ ஜென்ம கிருத்தானிச்சா. இது சிவபெருமான் சொல்கிற ஸ்லோகம். பகவத்கீதை படித்தா பூர்வ ஜென்ம பாவம் கூட உண்டாது அப்படிங்கிறார், கர்மா போயிருங்கிறார். இப்போ படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்குன்னா இன்னைக்கு கடைபிடிச்சா அது வேற. நிறைய ஸ்லோகம் பேசுகிறார் சிவபெருமான். மல நிர்மோச்சனம் பும்சம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதா அமிர்த ஸ்நானம் சம்சார மல நாசனம் அப்படிங்கிறார். சம்சாரம்னா இந்த கண்டிஷன்டு லைஃப், என்ன இந்த வால், இந்த இங்கே எல்லாமே கண்டிஷன்டு லைஃப். அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள பல கண்டிஷன்ஸ் போட்டுக்குவோம். இது இருந்தால் நல்லாயிருக்கும், அது இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வீடு கட்டணும், இந்த மாதிரி நபர் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி லைஃப் லீட் பண்ணணும், பல கண்டிஷன்ஸ் போட்டுக்கோம் இல்லையா. அவர் சொல்கிறது இதெல்லாம் மலம்ங்கிறார் லார்ட் சிவா. மலம்ங்கிறார், சம்சார மல நாசனம்ங்கிறார் லார்ட் சிவா. இதெல்லாமே போயிடும் பகவத்கீதை படி அப்படிங்கிறார். நம்ம நிறைய கண்டிஷன்ஸ் போட்டுக்குவோம். இதுதான் கண்டிஷன்டு சொல்லும்பாங்க. இந்த ஊருக்கு போய் செட்டில் ஆட்டா லைஃப் நல்லா இருக்கும், தனி கொடுத்தன்னு போயிட்டு லைஃப் நல்லா இருக்கும். இன்னும் ஊரில் நிறைய பேர் பேசுவோம், வாஸ்து கட்டு மாற்று கட்டு எல்லாம் சரியாக போயிடும். இது எல்லாம் நானாக நினச்சிக்கிறது. லார்ட் சிவா சொல்கிறாரு, இன்னும் இப்படிலாம் கிடையாது. அஃப்கோர்ஸ் வாஸ்துன்னு ஒன்று இருக்குது, ஜாதகம்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் இருக்குது, இல்லாமல் கிடையாது. பட் பாகவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுகதேவ் கோஸ்வாமி என்ன பண்ணாலும் தோஷம் இருக்குங்கிறார். சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், கலிர் தோஷே நிதே ராஜன் அஸ்தேகோத் மஹத் குணஹா. தோஷங்கள் ஜாஸ்தி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் காலேஜ் போகும்போது நான் பேண்ட் ஷர்ட் போட்டு தான் போகணும். அது ஒன்றும் சத்வகுண உடை கிடையாது. பேண்ட் ஷர்ட்டும் போது ரஜோ குணம் தான் வரும். அதோட தாக்கம் எனக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது மாதிரி பல தாக்கங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், தோஷம் இருக்கும். அவர் சொல்கிறார் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்குறார். கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய முக்த சங்க பரம்பிரஜே. கீர்த்தனாதேவ கிருஷ்ணஸ்ய, கிருஷ்ண கீர்த்தனா பண்ணிக்கோ, வேற வழி இல்லை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி சொன்னபடி ஒன்று புரிஞ்சுக்கணும். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் இல்லையா, ஓம் அஜ்ஞான திமிராந்தாஸ்ய, அது உண்மை. அது நல்லா மீனிங் புரிஞ்சுக்கணும். எனக்கு அறிவு இல்லை அப்படின்னு தான் அதில் சொல்கிறேன். உண்மையில் நமக்கு அறிவு இல்லை, நம்ம அறிவாளின்னு நினச்சிக்குவோம். அதுதான் பெரிய ப்ராப்ளம். அது உண்மையிலே தெரிஞ்சுக்கணும். ஸோ முன்னாடி சொன்னபடி நான் ஏதோ என் புத்தியெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக பிளான் எல்லாம் போடுவேன். நான் அறிவாளின்னு நினச்சிக்குவேன். பிரச்சனைகளும் தப்பிச்சிடலாம்னு நினைப்பேன். அப்படியெல்லாம் தப்பிக்கலாம் முடியாது. அதனால சுகதேவ் கோஸ்வாமி சொல்ல, ஒரே வழி நாம சொல்லு, இதை தவிர வேற வழி இல்லை. என்னை நான் காப்பாற்றிக்க முடியாது, அடுத்தவங்க நான் காப்பாற்ற முடியாது. தட்ஸ் இம்பாசிபிள். அது இம்பாசிபிள். ஸோ இந்த 2 ஸ்லோகத்தில் வைகுண்டத்தை பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா அங்கே முக்குணங்கள் கிடையாது, பிறப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கே மரணம் கிடையாது,
இப்படி ஒரு இடம் இருக்கானா இருக்கு, ஆனால் அது புரியறதும் கஷ்டம்னு இங்கே கொடுத்துட்டாங்க. அது எல்லாருக்கும் புரியாதுன்ட்டான். எல்லாருக்கும் புரியாது. ஜஸ்ட் லைக் இந்த உலகத்தில் சில கோர்ஸஸ் எல்லாம் இருக்கும். அந்த கோர்ஸ் படிக்கணும்னா சில பேர் தான் உள்ளே போக முடியும், எல்லாரும் படிக்க முடியாது. அதுக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். அது மாதிரி இந்த வைகுண்டா பற்றி தெரியணும்னா எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சொல்லிட்டாங்க அங்கே, பயமே இருக்கக்கூடாது அவனுக்கு, மாயையில் இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் புரியுங்கிறார் ஸ்லோகத்தில் வரும். ஸோ இந்த வைகுண்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா தியரட்டிக்கலாக சொல்கிறேன், அங்கேயும் ஃபேமிலி லைஃப் எல்லாம் இருக்கும், ஆனால் இங்கே மாதிரி இருக்காது. அது பயந்துக்கு வேணாம். சில பேர் அங்கேயும் ஃபேமிலியெல்லாம் இருக்குமானா, ஏன்னா இங்கே ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ திருப்பி அங்கே ஒரு ஃபேமிலியா, பட் அது அப்படி இருக்கா, தட்ஸ் டிஃப்ரெண்ட். ஒரு சீனியர் டிவோட்டி ரொம்ப அழகாக கிளாஸில் சொன்னார், அங்கே எல்லாமே நல்லா இருக்கும், அங்கே துக்கம் கூட சந்தோஷம் கொடுக்குமா, இங்கே துக்கம் ரொம்ப துக்கம் கொடுக்கும். ஆனால் வைகுண்டத்தில் துக்கம்னு ஒன்று கிடையாது, பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், அது சந்தோஷம் கொடுக்கும். சந்தோஷம் இன்னும் சந்தோஷம் கொடுக்கும், ரொம்ப ஹை லெவல். அது ஏன்னா முக்குணங்கள் கிடையாது, டைம் கிடையாது. இங்கே எல்லாமே டைம் இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி. நம்ம நினைக்கிற காலம் நம்மளை எப்படியெல்லாம் முடிக்குது நமக்கே தெரியாது. பாகவத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நமக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா முடியெல்லாம் வெள்ளையாயிடும், ஒன்றுமே புரியணும், அதுக்கு வயசாயிடுச்சா. இது சங்கராச்சாரிய பஜகோவிந்தர்களும் பேசுகிறார், நமக்கே தெரியும், படன்னு போயிடும். அங்கே டைம் கிடையாதுங்கிறாங்க வைகுண்டத்தில். அவர் படித்தார், அதெல்லாம் வருது. ஸோ வைகுண்டா அப்படின்னா குண்டானா மிசரி, பிரச்சனை. வைனா நோ, பிரச்சனை இல்லாத இடம் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பட் இது பிரச்சனை இருக்கிற இடம் தான். நமக்கு நம்மளோட புத்தி எப்படி வேலை பண்ணுன்னா, இங்கேயே எல்லாம் சரி பண்ணி இங்கேயே சந்தோஷமாக வாழலான்னு தோணும். நம்ம அப்படி தான் ட்ரை பண்ணுவோம், இங்கெல்லாம் சரி பண்ணிட்டு இங்கே சந்தோஷமாக வாழலான்னு. ஆனால் சாஸ்திரம் சொல்லு அது முடியவே முடியாதுங்கிறான். அதெல்லாம் முடியாது, இம்பாசிபிள். இங்கே நான் எல்லாமே சரி பண்ண முடியாது. பாகவத்தில் கொடுத்துருக்கார் சில பிரபுபாத் ஒரு இடத்துல எழுதுகிறார், இந்த உலகத்தில் ஒருத்தங்கூட 100% மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா 100% பௌதீக திருப்தியோட செத்தமாக ஒருத்தங்க கூட கிடையாது. பாகவத்தில் எழுதுறாரு, மரணம் போது ஒரு கவலையோடு தான் இருப்பாங்க. சார் இது நான் செஞ்சுருக்கணும், விட்டுட்டேன், என்னால் முடியல, அந்த மாதிரி ஒரு துன்பத்தில் தான் இருப்பாங்க. கம்ப்ளீட் மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இங்கே கிடைக்காது, இங்கெல்லாம் கிடைக்காது. ஓகே, ஒரு துன்பம் இருக்கும். பட் இருந்தாலும் கிருஷ்ணா நிறைய பேசுகிறார், பகவத்கீதையில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. ஒருத்தர் நாமா சொல்ல என்னாகுனா ரொம்ப செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிருஷ்ணர் சொல்கிறார், அது நஷோச்சதி நகாங்சதி. அவங்க உட்காந்து புலம்ப மாட்டான், அது வேணும் இது வேணும் நினைக்க மாட்டான், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. பகவத்கீதை கிருஷ்ணர் பேசுகிறார், பாகவத்திலையும் வருது. பட் மெட்டீரியல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன கிடைக்காது. காரணம் என்னன்னா, நான் ஜடம் கிடையாது, நான் உணர்வு இருக்கக்கூடிய நபர். ஜடம் வேற, நான் வேற, இது ரெண்டு ஒத்து போகாது. ஓகே, ஜடம் வேற, நான் வேற. நான் இந்த ஜடத்தை கூட சந்தோஷமா இருக்க பார்க்குறேன், அது நடக்காதுங்கிறாங்க. ஏன்னா நான் வேற, ஜடம் வேற. நான் உணர்வு இருக்கக்கூடிய ஒரு நபர்னால உணர்வு இருக்கக்கூடிய நபர்களோடு தான் நான் பழகணும். அது கிருஷ்ணா. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் உணர்வு இருக்கக்கூடியவங்க, உணர்வு இருக்கக்கூடிய பெரிய நபர்களோட பழகினா சந்தோஷமா இருக்கேன். ஆனால் ஜடம் வேணும்னு நினைக்கிறேன், அது பைத்தியக்கார்த்தம். ஜடத்தோட நம்மளால ஜெல் ஆக முடியாது. ஜெல்னா ஒரு அதோட நம்ம ஜெல்னா அட்டாச் ஆக முடியாது, அதோட என்னால் ஒரு சாகுவாசம் வச்சுக்க முடியாது. ஜடத்தோட என்னால் வச்சுக்க முடியாது, நான் வேற. ஜஸ்ட் லைக் தண்ணியும் ஆயில் மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் தண்ணியும் ஆயிலும் ஊற்றுங்க, ரெண்டு தனித்தனியாக பிரிஞ்சிடும். நாம்பளும் ஜடம் மிக்ஸ் ஆக முடியாது, அது எனக்கு சந்தோஷம் கொடுக்காது. ஆனால் அது கொடுக்குன்னு நம்புகிறேன், அதுதான் பைத்தியக்காரன். என் ஹஸ்பண்ட், என் ஒய்ஃப் எனக்கு சந்தோஷம் கொடுப்பாங்க, என் குழந்தைங்க சந்தோஷம் கொடுப்பாங்க, இந்த ரிச்சஸ் நல்ல வசதி எனக்கு சந்தோஷம் கொடுக்கும்.
இது எதுவும் கொடுக்கவே கொடுக்காது. அப்படியே கொடுத்தாலும் டெம்பரரி ஹாப்பினஸ் கொடுக்கும், அதுக்கு மேலே கொடுக்காது. பட் கிருஷ்ணா உணர்வு இருக்கக்கூடிய நபர், அவர் நமக்கு கொடுப்பார். ஸோ அதனால தான் கிருஷ்ணா மாமேக்கம் சரணம் ரச்சாங்கிறார். என்கிட்ட சரணாதி பண்ண, எதுனாலும் நீ நான் சொல்கிறபடி செய்யுங்கிறார். பகவத்கீதையிலும் கிருஷ்ணா வைகுண்டத்தை பற்றி பேசுகிறார். பிரச்சனையே இல்லாத ஒரு இடம்ங்கிறார், இங்கே பிரச்சனை இருக்கிற இடம்ங்கிறார். ஸோ இங்கே நம்ம என்ன தான் மெட்டீரியலி பிளான் பண்ணாலும் பிரபுபாத் எழுதுறார் இஸ் பவுண்ட் டு ஃபெயில் அப்படிம்பார். அப்படின்னா கடைசியில் அது ஃபெயில் ஆகிடும். என்ன தான் பிளான் பண்ணாலும் கடைசியில் ஃபெயில் ஆகும், அதோட ரிசல்ட் முழுமையாக கிடைக்காது நமக்கு. பட் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் வைகுண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் வரணும், அட்ராக்ஷன் வந்தே ஆகணும். வரலைன்னா போகமாட்டோம். இப்போ யாராவது வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அந்த ஊர் போனேன் நல்லா இருந்தது, அப்போ கேட்கும்போது நமக்கு ஒரு ஆசை வரும், ஓகே நாமளும் அங்கே போவோம். ஸோ வைகுண்டா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு இடம் இருக்குது, ப்ராப்ளமே இல்லாத ஒரு இடம். ஓகே, அதுக்கு விசா பாஸ்போர்ட் எல்லாம் ஒன்று தான், ஹரே கிருஷ்ணா தான். அதுக்கு தனி ஒரே பாஸ்போர்ட் லைக்கணும், பாஸ்போர்ட் டிக்கெட் விசா ஹரே கிருஷ்ணா தான் எல்லாமே. ஆச்சாரிய சொன்னபடி கேட்டோம்னா அவங்க அனுகிரகத்தில் அங்கே போக முடியும். ஆச்சாரியன் அனுகிரகம் வேணும். ஸோ ஆச்சாரிய சில பிரபுபாத் சொல்கிறார், ஜஸ்ட் 16 rounds மினிமம், அது மினிமம் தான், மேக்ஸிமம் கிடையாது. மினிமம் 16 rounds சாண்ட் பண்ணணும், பாகவதம் படிக்கணும், பகவானோட பக்தரோட சங்கத்தில் இருக்கணும், பகவானுக்கு பூஜை பண்ணுறது, இது பண்ணிக்கிட்டே இருந்தால் அது நடக்கும். ஆச்சாரியா சொல்கிறாங்கன்னா உண்மை. ஸோ இந்த வைகுண்டா பற்றி நிறைய வரும், இன்னும் நிறைய ஸ்லோகாஸ் இருக்குது, அது நம்ம படிக்கணும். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இதெல்லாம் உண்மை. அண்ட் பிரபுபாத எழுதுகிறார், இது பல பேர்த்தால் நம்ப முடியாது, ஆனால் இது உண்மைங்கிறார். இது உண்மை, இதெல்லாம் பொய் கிடையாது. இது ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது தான் நமக்கு புரியும், இன்னும் புரியாது. சில பேர் கட்டுக்காதுன்னு நினச்சிக்குவாங்க. ஸோ இந்த ஊர் சுற்றுறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்குது. நமக்கு எல்லாருமே ஊர் சுற்றணும்னு ஆசை. நமக்கு எப்படி ஆசை இருக்கோ அது மாதிரி ஆத்மாவை சுத்த வச்சுருவாங்க. பாகவத்தில் இதெல்லாம் வருது, சும்மா இல்லை. நம்ம எந்த மாதிரி ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க, உண்மையில் அனுப்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி உடல் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க. அது டேஞ்சர். உங்களுக்கு தெரியும், ரீசெண்டாக காஷ்மீரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க இல்லையா? நிறைய பேர் ஊர் சுற்றி தான் போனாங்க, இறந்துட்டாங்க. ஸோ இந்த ஊர் சுற்றுற ஆசை எல்லாத்துக்கும் இருக்குது. பெஸ்ட் ஊர் எதுவும் கிருஷ்ணன் காட்டிட்டாரு, வைகுண்டா இஸ் த பெஸ்ட். முதல்ல அங்கே வா, இங்கே உட்காந்துருக்க, எங்கே போனாலும் டேஞ்சர். துக்காலயம் சாஸ்வதம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதில் ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், டெய்லி பாகவதம் பகவத்கீதா படிங்க, சிம்பிளி சாண்ட், தென் பிரசாத் எடுத்துக்கிட்டு பக்தரோட சங்கத்தில் இருந்தாலே போதும். எக்ஸ்ட்ரா எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லைன்னு சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார். ஜஸ்ட் சிம்பிளி சாண்டிங், இது பண்ணாலே போதும். ரூப கோஸ்வாமி சொல்கிறார். ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதை கேள்வி தான் கேட்கணும். ஹரே கிருஷ்ணா. சத் தமோகுணம், அதுலேயும் சத்வா ரஜா தமா இருக்கு. ஆமாம், உங்கள் கேள்வி என்ன? ஆமாம், இப்போ வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிருந்தோம்னா தமோ குணா வீடு. வீட்டுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வைக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த வீடு தமோ குணா தான். ஆனால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் அப்படி தான் கட்டுறோம். ஏன்னா பழைய காலத்து மாதிரி ஒரு 100 அடி 200 அடி தள்ளி பாத்ரூம் கட்டினோம்னா கஷ்டம், நைட்லலாம் போக முடியாது, எத்திரிடம் பூந்துடுவான். வீட்டுக்குள்ளே இப்போ பாத்ரூம் கட்டுறோம் இல்லையா, தமோ குணா தான். அது நல்லதில்லை, வியாதியெல்லாம் வரும். அதெல்லாம் தமோ குண வீடு, சிம்பிள். ஸோ பட் அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அதனால்தான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார், வேறு வழி இல்லை, அப்படி தான் கட்டி ஆகணும், நாம சொல்லிக்கோங்கிறார். வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி வீடு, ஊர்லேயும் சத்வா குணா ரஜோகுணா தமோ குணா இருக்குது. நிலம் வாங்குறாங்க இல்லையா, அதுலேயும் சத்வா ரஜா தமா இருக்குது. இது சத்வகுண நிலம், இது ரஜோகுண நிலம், இது தமோ குண நிலம், அப்படியெல்லாம் இருக்குது. இன்றைக்கி நாம் அதெல்லாம் பார்த்தாலாம் வாழ முடியாது. நீங்கள் சத்வாலே வாங்கினா காட்டுக்கு போயிடணும்,
அதுவும் முடியாது. ஃபேமிலி விட்டு எங்கே போகிறது? இப்போ என்னதான் பண்ணுறதுன்னு தான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறா, கிருஷ்ண கீர்த்தனை பண்ணிக்கோ, வேறு வழி இல்லை. எல்லாமே தோஷமாக தான் இருக்குங்கிற. நம்ம சமைக்கிற விதமெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரஜோ தமோ தான் வரும். நம்ம சமையல் ஸ்டைலே ரஜோ தமோ தான், சத்வா கிடையாது. எல்லாமே கெட்டு போய் கிடக்குது. ஸோ இது ஒன்று பார்த்தோம்னா பயமாகவும் இருக்கும். பட் அந்த பயம் இருக்கணும், அது பாசிட்டிவ். எல்லாமே தப்பாக இருக்கு, அட்லீஸ்ட் சாண்டிங் ஒன்று தான் ஒழுங்காக பண்ண முடியும். அது ஹரே கிருஷ்ணா. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்ட வேறு கொஷன்ஸ் ஏதாவது? சொல்றாரு. அப்புறம் வைகுண்டம் 25 75 தான் சொல்லுவாங்க. மீதி 25% பத்தி பேசலாம். அது இன்னும் பிரம்மாண்டமா இருக்கும். இதுதான் 25, இதுதான் 25, அது 75. ஆமாம். ஸோ பாகவதம் படிக்கும் பொழுது, இந்த சாப்டர்லாம் படிக்கும் பொழுது இது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் நத்திங்மாக இருக்கும். ஏன் நம்ம யூனிவர்ஸே நத்திங்மாக இருக்கும். அந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசு நமக்கு தெரியாது. அதுக்குள்ள நான் இன்னும் நத்திங். ஆனால் நான் பெரிய ஆளும் சுற்றிட்டு இருக்கேன். நம்ம சொந்தக்காரன், நம்ம ஜாதியிலே நாம் தான் பெரிய ஆட்கள். இப்படியெல்லாம் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நம்ம ஜாதியிலே நாம் தானே பெரிய ஆளும்பாங்க. ஆனால் பாகவதம் படித்தா தெரியும் ஒன்றுமே இல்லைன்னு. அவனை நாமளும் அப்படி தான், அதனால நத்திங். ஆனால் அகங்காரம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கோம். இது படிக்கும் பொழுது அமைதியாகும். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இது நத்திங் ஆக்சுவல். ஸோ இந்த அறிவு வேணும். ஆமாம். ஓகே. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? எனக்கு தெரியாது, நானும் போயிட்டு வந்தது. இன்னும் லைக் இதில் இருக்கிற மாதிரி முக்குணங்கள் கிடையாதுங்கிறாங்க. நான் தியரட்டிக்கலாக தான் சொல்கிறேன். முக்குணங்கள் கிடையாதுன்னா எனக்கு அது புரியல. உண்மையை சொல்கிறேன், முக்குணங்கள் கிடையாதுனாலே அது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி முக்குணம் இல்லாத ஒரு இடம்னா அது புரியல, எனக்கு புரியல. உண்மையை சொல்கிறேன், நான் சும்மா தியரட்டிக்கலாக தான் பேசுகிறேன். அதுக்கும் ஹை லெவல் சுத்த சத்வாங்கிறாங்க. ஸோ அங்கே எது எல்லாமே நல்லா தான் இருக்குங்கிறாங்க. இது புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்குங்க, அவ்வளோதான். துன்பம்னு ஒன்று கிடையாதுங்கிறாங்க. டிஃபிகல்ட். இங்கே நமக்கு ஃபேமிலி லைஃப்னா துன்பங்கள் வருது. சம்டைம்ஸ் நம்ம கூடவே இருந்தவங்க நம்ம விட்டு போயிடுறாங்க. அது அங்கே நடக்காது, நடக்கவே நடக்காது. எல்லாரும் நம்ம கூட தான் இருப்பாங்க, எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் நாமா சொல்லுவாங்க. இது சம்திங் ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. இது நம்ம இந்த மூளை வச்செல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. பக்தி பண்ண பண்ண புரியும். நம்ம அறிவு கெட்டாது. காலம்ங்கிறது அங்கே இல்லை. காலம் ஆக்சுவலி இருக்கு, இல்லைன்னு கிடையாது. அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது அங்கே. இங்கே டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. பாருங்க, இஎம்ஐ கட்டணும் 1ஆம் தேதி இஎம்ஐ அப்படின்னு டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் புரியுது இல்லையா? இங்கே டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. டைம் இன்ஃப்ளூயன்ஸ் நமக்கு வயசாகுதுன்னு என்ன, டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. அங்கே டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, டைம் இருக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது. அப்படின்னு அங்கே டைம் பவுண்ட் எதுவும் ஒர்க் பண்ணணும். இங்கெல்லாம் 7-7:30 சீக்கிரம் பேக் பண்ணிட்டு ஓடணும். பஸ்ஸுக்கு ஓட, அங்கே போ இங்கே போகணும். டைமோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அங்கே டைம் இருக்கு. ஸோ நான் ஜஸ்ட் தியரிட்டிக்கலாக தான் பேசுகிறேன், எல்லாமே தியரி, எனக்கு தெரியல. ஸோ அப்படி ஒரு லோகம், எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அங்கே அட்ராக்ஷன் வரணும். அது நாம சொல்லத்தான் வரும், இல்லை புரியாது. ஏன் பகவத்கீதை கிருஷ்ணர் அட்வர்டைஸ் பண்ணுறாரு, இப்படி ஒரு ஊர் இருக்கு. கிருஷ்ணர் சொல் நத்தத் பாசேதே சூரியோ நஷாஷாங்க நபாவகா யத்கத்வா நிவர்த்தந்தே தத்தாம பரமமமாங்கிறார். வைகுண்டத்தில் சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை, அங்கே போனால் திரும்பி இங்கே வர தேவையில்லைங்கிறார். ஆனால் இங்கே நம்ம எங்கே போனாலும் திரும்பி வந்தாலும் கிருஷ்ணர் சொல்கிற இங்கே வா, இப்போ தேவையில்லை, அங்கே எதுவுமே தேவையில்லை, எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் உண்மை. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
என்னென்ன? ஓகே, தெரியல, பட் இருக்கு. அங்கேயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க மாமனார் மாமியார் எல்லாமே இருக்கு. பட் ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் இருக்கு. சி, பாகவத்தில் இருக்கு, அங்கே என்ன இருக்கோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. புரியுதுங்களா? அங்கே ஃபேமிலி லைஃப் இருக்குனால இங்கேயும் ஃபேமிலி லைஃப் இருக்கு. அங்கேயும் சண்டையெல்லாம் வரும், ஆனால் அங்கே சண்டை சந்தோஷமா இருக்கும். இங்கே சண்டை வந்தால் துக்கம் வரும். ஏன்னா அங்கே என்ன நடக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக இங்கே நடக்கும். அங்கேயும் சண்டையெல்லாம் போட்டுக்குவாங்க, ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்கும். இது புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அதான் நான் சொல்ல வரேன். அங்கேயும் போட்டியெல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக இருக்கும். இங்கே வரும்போது பொறாமை இந்த மாதிரிலாம் மாறும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இது. அங்கேயும் கிண்டலும் கேலியெல்லாம் இருக்கும், ஆனால் சந்தோஷமா. இங்கே கிண்டல் கேலி பண்ணால் கோபம் வரும். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷன் இது. பட் அங்கெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், இங்கே அப்படி கிடையாது. ஸோ அங்கே இல்லாத ஒன்று, அங்கேயும் வெரைட்டிஸ் இருக்குது. வெரைட்டிஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அங்கேயும் இன்னும் உணவெல்லாம் இருக்கும், வெரைட்டிஸ் இருக்குது. அதனால இங்கேயும் வெரைட்டிஸ் இருக்குது. பட் அங்கே அன்லிமிட்டெட் வெரைட்டி இருக்கும். ஸோ சொல்லுவாங்க, கிருஷ்ணர் அங்கே ஒரு வெரைட்டி கூட ரிப்பீட் ஆனது கிடையாதான். அப்படி தான் சமைப்பாங்க கிருஷ்ணர், அவ்வளோதான். ரிப்பீட் கிடையாது. நமக்கு இங்கே அப்படி இல்லை, ஒரு வாரத்தில் பல ரிப்பீட் இருக்கும். பட் கிருஷ்ணாவுக்கு ஒன்று ரிப்பீட் ஆனது இல்லையா, ஒரு தடவை செஞ்ச ஐட்டம் அவ்வளோதான், நியூ. ஸோ இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது, ஆச்சாரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆச்சாரிய இது கொடுத்து பல புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு. இது தெரிஞ்சால் தான் இப்படி ஒன்று இருக்குது நமக்கும் ஆசை வரும். ஆசைப்படணும். ஆசைப்படலையும் கிருஷ்ணா கொடுக்க மாட்டார். ஆசைப்படணும், அது வேணும்னு கேட்கணும். அது நாம சொல்லும்போது நடக்கும். ஸோ சில பேர் பயந்துருவோம், அங்கேயும் ஃபேமிலியா அப்படின்னா மேபி இது மாதிரி இருக்காது. தட்ஸ் டிஃபரெண்ட். அங்கே எல்லாமே இருக்கும், குழந்தைங்கள் இருக்கும், எல்லாமே இருக்கும், நோ டவுட். தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேறு questions? So Grandhara Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai.